ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜயோட ஃபேமிலி எல்லோரும் உட்காந்து சீட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அஜயோட தங்கச்சி, அஜயோட அப்பா, அதுக்கப்புறம் பாட்டி எல்லோரும் உட்காந்து விளாண்டுட்டு இருக்கும்போது காவேரி என்ட்ரி ஆகுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி என்ன செய்கிறாங்கன்னா, காவேரி வந்து நீ விளாட்றியா எனக்கு பதிலாக அப்படின்னு கேட்கும்போது, இல்லை பாட்டி எனக்கு இதெல்லாம் சரிவிட்டு வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அஜய் சொல்கிறாரு, விளாட தெரியாதா இருக்கும், இல்லைன்னா வந்திருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அஜய் கேட்குறாரு. அதை கேட்டு காவேரிக்கு செம்ம கடுப்பாயிருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி கொடுங்க நான் விளாட்றேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ அஜய் சொல்கிறாரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் தான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. காவேரி பாட்டுக்கு விளாண்டுட்ருக்காங்க. விஜய் வந்துடுறாரு. விஜய் வந்து பொண்டாட்டிக்கு வந்து எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாரு. 2 பேரும் சேர்ந்தா விளாட்றாங்க. அதை பார்த்துட்டு நம்ம அஜயோட அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா கடுப்பாக்குறாரு. என்னடா நடக்குது இங்கே, நீ அவளுக்கு சொல்லி சொல்லி கொடுத்து விளாண்டுட்ருக்க அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் அப்படி தான் விளாடுவோம், ஏன் உங்களுக்கு பயமாக இருக்கா நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து கலாய்க்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் சொன்ன மாதிரி விஜயே ஜெயிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் காவேரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதை பார்த்துட்டு அஜயோட அப்பா சொல்கிறாரு, இதெல்லாம் சேர்த்துக்க முடியாது, 2 பேரும் என்ன இப்படி சொல்லி கொடுத்து விளாட்றீங்கன்னு சொல்லும்போது, அப்படி சொல்லாதீங்க, 2 பேரும் சேர்ந்தே விளாண்டோம்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு காவேரியை பிடிச்சி அவங்க ஷோல்டரில் பிடிச்சி அமுக்குறாங்க விஜய். அதோட பார்த்தீங்கன்னா வா காவேரி போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் ஆமாம் நாளைக்கு எந்திரிக்க வேறு செய்யணும், காலையில் வேகமாக போய் எல்லோரும் தூங்குங்க அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம அண்ணாமலை சொல்கிறாரு, நம்ம எதில் போக போகிறோம் அப்படின்னு கேட்கும்போது, நம்ம வந்து காரில் தான் போக போகிறோம். ஆமாம் ஆமாம் நம்மளுக்கு காரே வசதியாக தான் இருக்கும், எப்படியும் காவேரி வரமாட்டா அப்படின்னு சொல்லும்போது காவேரி சொல்கிறாங்க, ஏன் நான் வரமாட்டேன், நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. ஆமாம் பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனுக்கு உன்னை தாங்குன்னு தாங்கியிருக்கு, நிச்சயத்துக்கு எப்படி நீ வருவேன்னு கேட்கும்போது, அது அன்னைக்கு இது இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன இந்த பொண்ணு இப்படி சொல்லுன்னு சொல்லிட்டு எல்லோரும் கலைஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் காவேரியும் விஜய் வந்து ரூம்குள்ளே போயிடுறாங்க. விஜய் வந்து உட்காந்துட்ருக்காரு. அப்போ பார்த்திங்கன்னா காவேரி எல்லாத்தையும் எடுத்து சாரி எல்லாம் மடித்து வச்சுட்ருக்காங்க. என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, எல்லாத்தையும் எடுத்து கரெக்டாக மடித்து வைக்கிறேன், காலையில் ஃபங்க்ஷனுக்கு போகணும்ல அப்படின்னு சொல்லும்போது, எனக்கே வா உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான், எனக்கு ஈஸியாக இருந்துச்சு இப்படி பண்ணுறது, அதனால் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நீ இவ்வளோ சந்தோஷமாக இருக்க, உன் பேச்சே சரியில்லையே, ராகினியோட நிச்சயத்தை நீ நிறுத்தணும்னு நினச்சிட்டு இருந்தா, இப்போ என்னென்னா இப்படி சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது சிரிக்கிறாங்க நக்கலா. உன் சிரிப்பே சரியில்லை, ஏதாவது பண்ண போறியா அப்படின்னு கேட்கும்போது, நான் என்ன பண்ண போகிறேன், நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. உன்னை பார்த்தாலே பயமாக இருக்கு, நீ என்ன இப்படி சொல்லிகிட்டு இருக்க, நீ கண்டிப்பாக ஏதோ பிளான் வச்சுருக்க அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் படுத்துக்கிறாங்க. படுத்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, இல்லைங்க எனக்கு பழைய ஞாபகம் வந்துருச்சு, இதே மாதிரி தான் எங்கள் கங்காக்காவோட நிச்சயத்தில் அந்த நைட்டு நானும் அப்பாவும் நிறையா பேசிகிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா அவர் போய் பசுபதியை மீட் பண்ணிவிட்டு வந்து என்கிட்ட என்னென்னமோ சொன்னார், எனக்கு ஒன்றுமே புரியலை. ஆனால் காலையில் அவர் இறந்து கிடக்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, இந்த இதுக்கெல்லாம் வந்து பசுபதி தான் காரணம் அப்படின்னு. நாங்கள் எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா, இதே மாதிரி ஒரு நிச்சயம் நடக்கும்போது தான் இப்படி நடந்துச்சு. நிச்சயம் காலையிலனா நைட்டு தான் எங்கள் அப்பா இறந்துட்டார். காலையில் நாங்கள் எழுப்பி பார்த்தோம், எந்திரிக்கவே இல்லை. நாங்கள் கூட்டிகிட்டு போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸில். ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது அவர் இறந்துட்டு தான் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அந்த ஸ்டோரியை கேட்டுட்டு விஜயும் வந்து விஜய் கண்ணிலேருந்து கண்ணீராக வருது. காவேரியை பார்த்துட்டு நீ ஓகே தானே, நீ அதையெல்லாம் நினைக்காத, பழசையெல்லாம் நினைக்காத, இனிமேல் நீ நல்லா இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. காவேரியே பார்த்துட்ருக்காரு. நான் ஓகே தான், நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறாங்க. ஆனால் விஜய் வந்து காவேரியை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அவரும் சேர்ந்து அழுகுறாரு. அவர் ரொம்பவே காவேரியோட மனசோட ரொம்பவே அட்டாச்ட் ஆகிட்டாரு. காவேரி கொண்டுனா அவரால் தாங்கவே முடியல. இந்த மனுஷன் எப்படி தான் 8 மாதத்துக்கு அப்புறம் காவேரி பிரிய போகிறாருன்னா தெரியவே இல்லை. ஆனால் பிரியும்போது ரொம்பவே வருத்தப்படுவார். இன்றைக்கி எபிசோடு யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ அவங்கெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.